உன் கேம தனியா விளையாடு. என் தங்கச்சி ஏதாவது சொல்லியிருந்தா ஹர்ட்டா இருந்தா ஒண்ணு எடுத்துக்காதீங்க. என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவனுக்குலாம் எதுக்கு 5 ஸ்டார் மாயா? காய்ஸ், நான் 24x7 வந்துட்டு இன்னைக்கு பார்க்கல. ஸோ வந்திருக்கிறது வந்துட்டு விக்ரமுடைய தங்கச்சின்னு தான் நினைக்கிறேன். ஃபேஸ் கட் அப்படியே தான் இருக்குது. ஒரு வேளை வேறு யாராவது தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விக்ரமுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் வந்துட்டு உம்முன்னு இருக்க, நீ ஏன் வந்துட்டு அங்கே ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டு தனியாக வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேரையும் நம்பாத அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு முறை நீ 5 ஸ்டார் வாங்கிட்டு வந்தல, அதை உனக்கு டிசர்வ்டே இல்லைன்னு சொன்னது யாருன்னு நினைக்கிற? மாயா தான். இவனுக்கெல்லாம் 5 ஸ்டாரா? அப்படி இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு உன்னை பற்றி பின்னாடி பேசுறதே மாயா தான், கரப்பாம்பூச்சின்லாம் சொல்கிறது மாயா தான் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்றாங்க விக்ரமுடைய தங்கச்சி. ஸோ விக்ரம் இதுக்கப்புறமாச்சு திருந்துவாரா, மாயா பூர்ணிமாவை பற்றி தெரிஞ்சுப்பாரான்னு தெரியல. இல்லை இதுக்கப்புறமாவும் ஈ நிழிச்சிட்டு அமைதியாக போயிடுவாரான்ற உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.